கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதிகமாய் காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 22 அதன் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும், எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே கவனிக்கும் பொழுது எந்த துதிகளுக்குள் அவர் வாசமாயிருந்து மகிமையான கிரியைகளை நடப்பிக்கிறார் என்றால் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் என்று. இஸ்ரவேல் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமாக காணப்படுகிறார்கள். அந்த தேவ ஜனம் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அந்த தேவ ஜனம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அதன் நடுவிலே வாசமாயிருக்கிறார். கர்த்தர் நடுவிலே வாசமாயிருக்க அவர்களுடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் கர்த்தரே அப்படியே அதிசயமாக ஆச்சரியமாக அவர்களுக்கு செய்து நிறைவேற்றி தம்முடைய மகிமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனாக வெளிப்படுவார். இங்கே அவன் அந்த இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற கர்த்தர். அப்படி என்றால் நம்முடைய வாழ்வின் எல்லைகளில் எங்கும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம் தான் இஸ்ரவேலுடைய அனுபவம். எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும். நன்மையான ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை யாதொரு தேவ பிள்ளை மனதார செலுத்துகிறார்களோ அவர்கள் நடுவில் எப்பேற்பட்ட துன்பத்து நடுவில் நடந்தாலும், உபத்திரவத்து நடுவில் நடந்தாலும், தீச்சுளை போன்ற அனுபவங்கள் நடுவில் நடந்தாலும் துதிக்கிற தேவ ஜனத்திற்காக தேவ பிள்ளைகளுக்காக தேவன் இறங்கி கிரியை செய்வதை, வாசம் பண்ணி மகிமையானதை நடப்பிப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யார்தான் உபத்திரவ நேரத்திலே துதிக்க முடியும்? யார்தான் உபத்திரவ நேரத்திலே கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்த முடியும் என்றால் மனம் திரும்பினவன் அல்லது இஸ்ரவேலன் தான் அதை செய்ய முடியும். துன்மார்க்கரோ இல்லது இயேசு கிறிஸ்துவின் மேலே ஆழ்ந்த விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவனும் அதை செய்துவிட முடியாது. ஆனபடினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிற அனுபவம் எல்லா காலத்திலும் வைத்து கொள்ளுவோம். நன்மையானவைகளை கர்த்தர் நடத்தும் போதும், செமையானவைகளை செய்யும் போதும், இக்கட்டான இடுக்கமான வாசல் வழியை நடத்தும் பொழுதும் இஸ்ரவேலர்களாயிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் என்றால் கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ணி மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறவராய் காணப்படுகிறார். தேவனுடைய பிள்ளை அல்லாத, இஸ்ரவேலர் அல்லாத ஒருவனும் தன்னுடைய துன்பத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது, நெருக்கங்களில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது, பாடுகளில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது. கர்த்தரை குறித்த அறிவும் தெளிவும் உள்ள ஒருவர் தான் கர்த்தரை எல்லா காலங்களிலும், எல்லா சமயங்களிலும், எல்லா நிலைகளிலும் கர்த்தரை துதிக்க முடியும். அப்படி துதிக்கிறவர்களைத்தான் இங்கே இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி அவர்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா துயரங்களையும், துக்கங்களையும், பாடுகளையும் மாற்றி ஆண்டவர் ஆறுதல் செய்கிற தேவனாய், அதிசயங்களை செய்கிற தேவனாய், மகிமையான பாதைகளை தோன்ற பண்ணுகிற தேவனாய், மகத்துவத்தின் மேல் மகிமையையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் வெளிப்படுவார். கர்த்தர் அந்த துதிக்கிறவர்கள் மத்தியிலே இறங்கினாலே போதும், பிரதிகூலங்கள் எல்லாம் மறையும். தீச்சுளை நடுவிலே கர்த்தர் இறங்கினார். ஸ்தோத்திர தீயானது அந்த பரிசுத்தவான்களை எந்த சேதம் வராதபடிக்கு அந்த தீ நடுவில் இருந்து காக்கப்பட்டார்கள். மட்டுமல்ல, அதனால் உயர்த்தப்பட்டதையும் நாம் காண முடிகிறது. அந்த சிங்க கபிக்குள்ளே ஆண்டவர் இறங்கினார். பவுலும் சீலாவும் ஆராதித்த சிறைச்சாலைகளுக்குள்ளே கர்த்தர் இறங்கினார்.
மகிமையான செயல்களை கர்த்தராகிய தேவன் வாசம் பண்ணின பொழுது காண முடிந்தது. ஆம், நம்முடைய வாழ்விலும் எல்லா காலத்திலும் கர்த்தரை துதிக்கிற இஸ்ரவேலராய் காணப்படுவோம். அவர் அந்த இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணும்படி இறங்கி வந்து நம்முடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து அதிசயமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஆண்டவரே, இஸ்ரவேலன் என்றால் அவன் துதிக்கிறவனாகத்தான் இருக்க முடியும். புலம்புகிறவனாகவோ தூஷிக்கிறவனாகவோ அருவருப்பான அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவனாகவோ இருக்க முடியாது. அவன் மனம் திரும்பின இஸ்ரவேலனாய் அவன் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அந்த துதிகளுக்குள் வாசமணுகிற ஆண்டவர் அவனுக்காக இறங்கி மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர், செய்வீர். அதற்காக ஸ்தோத்திரம். உண்மையை புரிந்து கொண்டவர்களாய், உண்மையான இஸ்ரவேலர்களாய் கர்த்தரை துதித்து அந்த உபத்திரவத்தின் நடுவிலும், பாடுகள் நடுவிலும், வேதனைகள் நடுவிலும், தேவைகள் நடுவிலும், வியாதிகள் நடுவிலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அதற்குள் இறங்கி வாசம் பண்ணி அந்த இக்கட்டு நின்றும், அந்த ஆபத்து நின்றும், அந்த பயங்கரங்களில் நின்றும் விடுவிக்கிற தேவனாய் நீர் வெளிப்படுவீர். அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.